Happy morning, students. Last class we discussed with plant breeding. What are the objectives of plant breeding? What are the steps involved in plant breeding? And first, next we discuss with 9.6 the topics conventional plant breeding. Today, we are going to learn about plant introductions. 9.6 ஓட கண்டினியூஷன் டாபிக் தான் கன்வர்ஷனல் பிளான் பிரீடிங்கோட முக்கியமான டாபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஸோ பிளான்ட் ப்ரீடிங் பண்ணுறதுல ரொம்ப முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ பிளான்ட்டை எப்படி நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம், ஸோ அதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஸோ எந்த வகையான பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து நம்ம டாபிக்ஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், introductions is may be classified as primary introductions and secondary introductions. ஸோ இந்த பிளான்ட் ப்ரீடிங்ல நம்ம வந்து எந்த ஒரு பிளான்ட்டை வந்து நியூவா நம்ம அறிமுகப்படுத்த போறோமோ இன்ட்ரடியூஸ் பண்ண போறோமோ, ஸோ அதுல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஸோ அந்த இன்ட்ரோடக்ஷன், ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி இன்ட்ரோடக்ஷன், தென் அனதர் ஒன் இஸ் கால்டு செகண்டரி இன்ட்ரோடக்ஷன். ஸோ வாட் இஸ் மீன் பை பிரைமரி இன்ட்ரோடக்ஷன்? பிரைமரி அப்படின்னாலே நம்ம என்ன மீனா ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்னா ஃபர்ஸ்ட்ல நம்ம அதுல எந்த வகையான முறையை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி இன்ட்ரோடக்ஷன். ஸோ பிரைமரி இன்ட்ரோடக்ஷன்ல when the introductions varieties is well adapted to the new environment without any alternation to the original genotype. ஸோ பிரைமரி இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிளான்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியால இருந்து ஒரு பிளான்ட்டை இந்தியாவுக்கு நம்ம டைரக்டா இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த பிளான்ட்டோடைய ஜீனோடைப்ன்றது ஜீன் சீக்வன்ஸ், டிஎன்ஏ சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸ்ல எந்த சேஞ்சஸும் இல்லாம அங்க இருக்கிற பிளான்ட்டை டைரக்டா நம்ம இந்தியாவில் கல்டிவேட் பண்றதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பிரைமரி இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் அகைன் ரிப்பீட், பிரைமரி இன்ட்ரோடக்ஷன் மீன்ஸ் when the introduced varieties is well adapted to the new environment without, இந்த வேர்ட் தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது, without any alternations to the original genotype. And secondary introductions, when the introduced varieties is subjected to select to isolate a superior variety and hybrid when a local variety to transfer one or a few characters to them. ஸோ செகண்டரி இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா எந்த ஸ்பீஷியஸை நம்ம தேர்ந்தெடுத்துக்கிறோமோ ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்கிற பெஸ்ட் கேரக்டர் சூஸ் பண்ணி அந்த கேரக்டரை வந்து நம்மளுடைய நார்மல் கண்ட்ரியில இருக்கிற பிளான்ட்டோடைய வந்து பார்த்தீங்கன்னா ஹைபிரிட்னா என்ன மீனிங்னா பாலினேஷன். இந்த கிராஸ் பாலினேஷன் படிச்சோம் இல்லையா, ஒன்னு சேர்த்து கிராஸ் பண்றோம். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய ஃபாரின் பிளான்ட்டையும் நம்ம நாட்டில் இருக்கிற நம்மளுடைய லோக்கல் பிளான்ட்டையும் சேர்த்து, அதாவது ஃபாரின் பிளான்ட்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை மட்டும் சூஸ் பண்ணி அந்த கேரக்டரை நம்ம லோக்கல் பிளான்ட்டோட ஆட் பண்ணி நம்ம கொடுக்கறது தான் நம்ம என்ன சொல்றோம்னா செகண்டரி இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்ல போறோம். த பொட்டானிக்கல் கார்டன் இஸ் different parts of the world also played a significant role in plant introduction. ஸோ பிளான்ட் இன்ட்ரோடக்ஷன் பண்றதுல முக்கியமானது எதை நம்ம எந்த பிளேஸை சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன்ஸ் அப்படின்னு சொல்ற தாவரங்கள் அதிகமா இருக்கிற பகுதி, அதாவது தாவரவியல் தோட்டம் அப்படின்னு சொல்ற அந்த பகுதியை தான் நம்ம யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், டீ வெரைட்டிஸ் கலெக்டட் ஃப்ரம் சைனா அண்ட் நார்த் ஈஸ்ட் இந்தியா இனிஷியலி grow in botanical garden of Kolkata, from which Apocypes clones have selected and introduced to different parts of India. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா சைனா அண்ட் நம்மளுடைய நார்த் ஈஸ்ட் இந்தியா இருக்குங்க அந்த பகுதியில இருந்து சேகரிக்கப்பட்ட அந்த பொருள் கலெக்ட் பண்ண அந்த டீ அப்படின்ற அந்த நம்ம டீ குடிக்கிறோம் இல்லையா தேயிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எங்க கொண்டு வந்து வளர்த்தோம்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் இருக்கிற ஒரு பொட்டானிக்கல் கார்டன்ல தான் வளர்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அதாவது சைனாவில் இருக்கிற அந்த டீயோடைய சம் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமா ஈல்டு கொடுக்குற பிளான்ட்டா இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ட், நோய் எதிர்த்து தாங்கக்கூடிய வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைனாவில் இருக்கிற பிளான்ட்ல வந்து அதிகமா இருக்கலாம். ஸோ அந்த டிசைரபிள் தேர்ந்தெடுக்கப்பட்ட கேரக்டர்ஸை நம்ம லோக்கல்ல இருக்கிற நம்ம நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த டீ பிளான்ட்ஸோடைய ஜாயின் பண்ணி ஸோ ஒரு நியூ வெரைட்டியை முதல்ல எங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா கொல்கட்டாவில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன்ல தான் வளர்த்தாங்க. ஸோ அது நல்ல ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவில் இருக்கிற டிஃப்ரெண்ட் பிளான்ட்ஸ் பொட்டானிக்கல் கார்டன் டிஃப்ரெண்ட் ஏரியாஸ் ஃபார்மர்ஸ்லாம் விநியோகம் பண்ணி ஸோ அந்த ப்ராடக்டை நம்ம வளர்க்க ஆரம்பிச்சோம். ஸோ இது மாதிரி பண்றதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செகண்டரி இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்றோம்.
So introduction is classified into two types. First one, primary introduction. So primary introduction without any change. அதாவது எந்த ஃபாரின் பிளான்ட் ப்ராடக்ட்டை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோமோ அது எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ஆனா செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ், அதாவது ஜீன் சீக்வன்ஸ்ல சேஞ்சஸ் ஏற்படுத்தி பிளஸ் எது ஃபாரின் பிளஸ் லோக்கல் இந்த ரெண்டு பிளான்ட்டையும் ஆட் பண்ணி ஒரு நியூ வெரைட்டியை ப்ரொடியூஸ் பண்றதை நம்ம என்ன சொல்றோம்னா செகண்டரி இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் செலக்ஷன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன்ஸ். ஸோ செலக்ஷன் என்னன்னா தேர்ந்தெடுக்கிறது. செலக்ஷன் இஸ் த சாய்ஸ் ஆஃப் சர்டன் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் எ மிக்ஸ்டு பாப்புலேஷன் ஃபார் எ ஒன் ஆர் மோர் டிசைரபிள் ட்ரைப்ஸ். ஸோ செலக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னன்னா, அதாவது நிறைய பிளான்ட்ஸ் கலந்து இருக்கிற அமைப்புல, அதாவது காலனியா இருக்கிற குரூப்பா இருக்கிற பிளான்ட் குரூப்ல ஒரு பிளான்ட் இல்லைன்னா அதற்கு மேல கேரக்டர்ஸ், டிசைரபிள் கேரக்டர்ஸ், அதாவது நம்மளுக்கு பிடிச்ச கேரக்டர் வச்சிருக்க பிளான்ட்ஸை மட்டும் நம்ம பிக் பண்ணி எடுக்கிறது, அதாவது தேர்ந்து எடுக்கிறது நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா செலக்ஷன் அப்படின்னு சொல்ல போறோம். செலக்ஷன் இஸ் த ஓல்டஸ்ட் அண்ட் பேசிக் மெத்தட் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங். ஸோ செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப ஓல்டஸ்ட் அண்ட் பேசிக் மெத்தட் அப்படின்னு சொல்றாங்க. There are two main types of selections. So selection மொத்தம் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. The first one natural selections, then another one artificial selections. So natural என்ன மீனிங்னா வந்து இயற்கையான தேர்வு முறை, artificial அப்படின்றது செயற்கை தேர்வு முறை. So this artificial selection is further classified into three types. First one mass selections, second one pure line selections, and third one colonial selections. So selection are two types இருக்கு. First one natural and again one artificial. So this artificial is further classified into three types. First one mass selection, second one pure line selections, and third one colonial selections. So first we discuss with natural selection. What is natural selection? This is a rule in nature and result in evaluations reflected in the Darwin's principles, survival of the fittest. ஸோ நேச்சுரல் செலக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இயற்கை தேர்வு முறை, அதாவது டார்வினோட பிரின்சிபல்ஸ் இருக்கு. ஸோ டார்வினோட பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேச்சர் அந்த இயற்கையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட யார் வந்து வாழணும் வாழக்கூடாது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நேச்சரே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றதுதான் நம்ம நினைச்சோம்னா டார்வின் பிரின்சிபல், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ். ஸோ யார் வந்து அந்த பிளேஸ்ல வாழணும் வாழக்கூடாது அப்படின்றத நம்மளுடைய இயற்கையே வந்து சூஸ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் செலக்ஷன். இட் இஸ் ஏ ஹியூமன் இன்வால்வ்டு ப்ராசஸ் இன் ஹேவிங் பெட்டர் க்ராப் ஃப்ரம் ஏ மிக்ஸ்டு பாப்புலேஷன்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹியூமன் பீயிங்ஸால மேற்கொள்ளப்படுற, அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் வந்து செய்யற ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல்ல வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பா இருக்கிற கூட்டத்துல, அதாவது காலனி ஃபார்மா இருக்கிற கிராப்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச, அதாவது யூனிக்கா இருக்கிற கேரக்டர் இருக்கிற பிளான்ஸ் வந்து சூஸ் பண்றதுதான் நம்ம என்னன்னு சொல்ல போறோம்னா ஆர்டிஃபிஷியல் செலக்ஷன் அப்படின்னு சொல்ல போறோம். Where the individuals differ in characters. The following are the three main types of selections. So இந்த செலக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. The first one வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் செலக்ஷன்.